அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் ஆராதனைக்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் அற்புதமாய் வழிநடத்தி வருகிற தேவன் இனியும் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவாராக, தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. அவருடைய தெய்வ பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்கு நாங்கள் வருவதற்கு இரக்கம் பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களோடு நீர் பேசும். ஆவியில் உண்மையில் ஆராதிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தெய்வ சமூகம் நம் மத்தியில் இருக்கிறது. ஒரு மனதோடு பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே. உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென், 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 ஆமென். நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென், ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா.
தேற்றினி அரவணைத்து அற்புதங்களை செய்தி. போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு ராஜா ஜீசஸ் உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு ராஜா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா. ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா நன்றி நன்றி அப்பா. ராஜா. ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் கப்பலே நன்றி ராஜா. தனிமையாய் நின்ற நேரங்கள் எல்லாம் உங்கள் கூட இருந்து தேற்றினீர் தோள்மேல் சுமந்து. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஜீசஸ் உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு சோர்ந்து ராஜா. போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவோம். நன்றி ஆமென். இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி ஆமாப்பா. இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஈனாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல இனி புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்து
ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார். இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி ஆமே புகழுவோம், உயர்த்துகிறோம். உயர்த்தி மகிழுவோம். திருநாம மகிமைப்படட்டும். ஆமே மகிமை. எஸ் மாஸ்டர். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே. ஆமென் ஆமென். வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஜீவன் நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொதுகிறே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொதுகிறே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொதுகிறே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொதுகிறே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென் ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. உற்சாகத்தோடு ஜீவ தண்ணீரே, ஆமென். ஜீவ நதி பாயட்டும், ஜீவ தண்ணீர் பாயட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆராதனையிலே இந்த மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எஸ் எஸ் லார்ட். ஆமென். அபிஷேகம் அனல்மூட்டப்படட்டும், வரங்கள் அனல்மூட்டப்படட்டும், கிருபைகள் வளர்ந்து பெருகட்டும், தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும், தேவ ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும். நன்றி ஆவியானவரே, நன்றி. ஆமென். திருப்பிள்ளைகளை நிரப்புகிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதற்காய் நன்றி. அடிமைத்தனங்கள் ஒழிகிறது நன்றி. தேவ பிரசனம் ஒவ்வொரு நிரப்புகிறது. நன்றி 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 நன்றி. வற்றாத நதியாக வாரும் பொதுகிறே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலை
நாமே 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 ஒவ்வொரு நிரப்புகப்பா. எஸ் மாஸ்டர். வருமையா போதகரே 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 ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஆமே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஜீவனுள்ள தேவனே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஓஹோ அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதி இருக்கிற ஒவ்வொரு நேரத்தை நீ பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர்கள் மத்தியிலே அசைபாடுவீராக. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிரம்பி இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இருந்து எங்களோடு கூட இணைந்து ஆராதித்தாலும் ஒவ்வொருவரும் நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இப்படி செய்வதற்காய் மக்கு நன்றி. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் திரும்பவும் ஒரு முறை நாம் சந்திப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இப்பொழுதும் இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவ உறவில் வாழுங்கள். தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நாம் வாழ்வது பெரிய ஆசீர்வாதம் என்றும், அப்படி தேவ உறவில் வாழுகிற போது தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு காணப்படுகிற சில அடையாளங்களை குறித்தும், அவர்கள் தேவனை அதிகாலையில் தேடுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் அதிகமாய் விரும்புவார்கள். தேவ சத்தத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவார்கள். தேவனிடத்தில் அன்பாய் இருந்து ஆத்தும ஆதாயம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மறுரூப வாழ்க்கைக்குள் அவர்கள் கடந்து வருவார்கள். தேவ உறவை அவர்கள் புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள். தேவ ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு, எதையும் இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருப்பார்கள் என்பதையெல்லாம் குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபைகளை நமக்கு செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அந்த தேவ உறவில் வாழ்வதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தை சற்று ஆழமாய் நீங்கள் வாசிக்கும்படி பட்சமாய் கேட்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அந்த உறவை பாருங்கள், நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
அந்த தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய், அவருடைய இருதயத்திற்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருகிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாபெரும் மறுரூபத்தை எல்லாராலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு தெய்வீக பண்புகளும் குணங்களும் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே தேவ உறவில் வாழ்வதும் ஆவியானுடைய ஐக்கியத்தில் நெருங்கி இருப்பதும் தான் ஆவியானவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம். நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு நாம் கர்த்தருக்குள் வருகிற போது ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படி என்றால், நாம் தேவனோடு இருக்கிற உறவும் ஆவியானோடு இருக்கிற ஐக்கியமும் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, இந்த உறவு தான் ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு வேர் இல்லாத மரம் எப்படி இருக்க முடியும்? கீழே வேர் பற்றினால்தான் மேலே கனி கொடுக்க முடியும். ஆகவே ஒரு வேர் இல்லாத மரம் எப்படி இருக்கும்? காற்றடித்தால் கீழே விழுந்து விடும். அதே போல தான் உறவுகள் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வருகிற போது மரம் முறிந்து விழுவதைப் போல அதே போல ஒரு வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்து விடும். ஒரு அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டிடத்தை நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். அஸ்திபாரம் இல்லாத கட்டிடம் எப்படி நிலைத்து நிற்கும்? அதே போல் தேவ உறவு ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை வைத்து தான் மேலே கட்ட முடியும். ஆகவே தான் ஆண்டவர் லூக்கா 6ஆம் அதிகாரம் 46 நீங்கள் வாசிக்கிற போது அந்த கன்மலை மேல் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை குறித்து கர்த்தர் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு திசை காட்டியில் அது ஒரு கப்பல் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எந்த திசை போது தெரியாது. ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே போல தான் தேவ உறவு இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையும், வேறில்லாத மரம் எப்படி இருக்குமோ, அஸ்திபாரம் இல்லாத கட்டிடம் எப்படி இருக்குமோ, திசை காட்டி இல்லாத கப்பல் எப்படி இருக்குமோ, நோக்கமில்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமோ, திசை தெரியாத பயணம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக ஜெபிக்கிறவர்கள், நன்றாக ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறவர்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள், தேவ சித்தத்தை செய்வதைப் போல வெளியிலே காட்டிக்கொள்ளுகிறவர்கள், இப்படியெல்லாம் நமக்கு வெளியில் தோன்றும். ஆனால் தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிற போது அவர்களுடைய குணங்கள், பண்புகள், அவர் எடுக்கிற முடிவுகள், நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமாகவே இருக்கும். ஆமேன். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் பரவசத்தில் இருக்கிறது, பரிசுத்தத்தில் இல்லை, உணர்வில் இல்லை, உணர்ச்சியில் இருக்கிறது. ஆமென். தடுமாறி கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ உலகத்தை தான் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் அலைபாய்கிற கூட்டம், அதற்கு பின்பாக ஓடுகிற அநேக மக்களைத்தான் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. வேதம் காட்டும் வழியில் போய் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களை காட்டிலும் குறுக்கு வழிகளிலே போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? யாருக்காயிலும் ஒரு ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? ஏதாயிலும் அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? ஏதாவது ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடம் எடுத்து விடலாமா என்றெல்லாம் தான் யோசிக்கிறோமே தவிர, தேவன் காட்டுகிற வழியில், பரிசுத்த வழியில், வேதாகம வழியில் சென்று அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிற தேவ ஜனங்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி அல்ல. தேவ உறவில் நாம் வரும்போது தான் சத்துருவை மேற்கொள்ளுகிற பலன், உலகத்தை மேற்கொள்ளுகிற பலன், சாத்தானின் தந்திரங்கள், மனிதனின் சூழ்ச்சிகள், எதிர்காலத்திற்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், நம்மை தடுமாற பண்ணுகிற பொல்லாத சத்துருவினுடைய தந்திரங்களை எல்லாம் கண்டுபிடிப்பது இந்த தேவ உறவில் வாழும்போது தான். அந்த உறவு நமக்கு மகிமையான காரியத்தை நமக்கு கற்றுத்தரும். இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு தேவ உறவில் வாழ்ந்து தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து ஜெபிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது என்ன அடையாளம்? மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் அல்ல, ஒரு சரியான நேர்த்தியான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை இருக்கும். தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கைகள் இருக்கும். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு சிறந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் தேவனை முன்னிலைப்படுத்துவார்கள், தேவனை முக்கியத்துவப்படுத்துவார்கள். ஆமென். அல்லேலூயா. எந்த இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்போதும் தேவ திட்டத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
பிரைஸ் காட். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட தேவ உறவை தான் முக்கியத்துவப்படுத்துவார்கள். மனிதன் வருத்தப்படுகிறானா என்பதை விட தேவன் துக்கப்படக்கூடாது, ஆவியானவர் விசனப்படக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவ உறவில் வாழ்கிற போது சிந்தனையை கரைப்படுத்துகிற ஆவிகள், நினைவுகளை கரைப்படுத்துகிற ஆவிகள், எண்ணத்தை பலவீனப்படுத்த நினைக்கிற பொருளாதார இருளின் வல்லமைகளை மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் அவர்கள் நிச்சயம் காணப்படுவார்கள். ஆமென். இந்த தேவ உறவில் வாழும்போது நம்முடைய எண்ணங்கள், அலைபாய்கிற எண்ணங்கள், ஆமென், அதையெல்லாம் ஒருங்கிணைத்து கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு வேண்டிய கிருபையை இந்த தேவ உறவு நமக்குள்ளே கொண்டு வரும். அது நம்முடைய முயற்சியினால் நடக்காது. அலைபாயும் எண்ணங்கள் சிதறும், எண்ணங்கள் அலைபாயும், வேலியை தாண்டி கடந்து போக நினைக்கும் எண்ணங்கள், அதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய தேவனை ஒரே எண்ணத்தோடு தேவனுக்கு நேராக நம்முடைய எண்ணத்தை திருப்பி ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானுடைய துணை இருந்தால் மட்டும்தான் ஒரே சிந்தையோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண முடியும், ஜெபிக்க முடியும், உறவாட முடியும். அதெல்லாம் தேவ உறவில் தான் இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆவியானுடைய அந்த ஐக்கியம் இன்னும் ஆழமாவதாக, ஆவியானவரால் நடத்தப்படவும், ஆவியானவரால் போதிக்கப்படவும், ஆவியானவரால் போஷிக்கப்படவும், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற அந்த உன்னதமான, அந்த உயர்ந்த, அந்த சிறந்த நிலைக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சரணத்தை பாடி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. எவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கோ, கோயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கோ. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிற பொழுது, தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற போது, இந்த தேவ உறவு நமக்கு கொண்டு வரும் 5 ஆசீர்வாதங்களை நாம் வேகமாய் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நாம் தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வந்து தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய பலத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் இந்த தேவ உறவு நமக்கு உணர வைக்கும். நம்முடைய பலத்தையும் நமக்கு சொல்லித்தரும், நம்முடைய பலவீனத்தையும் அது சொல்லித்தரும். நன்றாக கவனியுங்கள். நாம் தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வருகிற போது நம்முடைய பலம் என்ன என்றும் ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். நம்மிடம் காணப்படுகிற பலவீனம் என்னவென்றும் ஆவியானவர் விளங்க வைப்பார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள்.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கு அப்போஸ்தலனாகிய புனித பவுல் தனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற பலவீனங்களை குறித்து அவர் இங்கு எழுதுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். என கண்பானவர்களே, நாம் தேவனுக்கு அருகில் மிக நெருங்கி வருகிற பொழுது நம்முடைய பலமும் பலவீனத்தையும் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்கிறார். பலமும் பலவீனமும் சேர்ந்ததுதான் மனிதன். ஆனால் சில பலவீனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சியை கெடுத்துவிடும், நம்மை தடுமாற பண்ணிவிடும், தேவனை துக்கப்படுத்தும், மனசாட்சியை வாதிக்கும். ஆகவே இவைகளை நாம் சரியாய் நாம் விளங்கி கொண்டால்தான், நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் தப்பித்து கடந்து போக முடியும். சிலருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பலவீனத்தை கடைசி வரைக்கும் அவர்கள் உணராமலேயே தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விடுவார்கள். ஆனால் தனக்கு என்ன பலவீனம் இருக்குது என்பதை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்வார்கள், நிதானிப்பார்கள். ஆமேன். நாம் எந்த இடத்தில் விழுந்தோம் என்றால் தானே நம்ம எழும்ப முடியும். நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம் என்னதான் நாம் எழும்ப முடியும். தொலைத்த இடம் எது என்று தெரிந்தால்தான் நாம் அதை எடுக்க முடியும். கோடாரி எங்கே விழுந்தது, இதே இடத்தில் விழுந்தது என்று அவன் சுட்டி காட்டின போது தானே அற்புதம் நடந்தது. அப்போது நாம் எந்த இடத்தில் தடுமாறுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறது, எந்த பகுதி என்னை தடுமாற வைக்கிறது என்பதை குறித்த ஒரு தெளிவு, ஒரு விழிப்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் அந்த பாவ காரியத்திற்கு நம்ம தப்பி நம்ம கடந்து போக முடியும். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற பலத்தையும் ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார், நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொல்லி தருவார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் உங்கள் பலவீனம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆமென். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. அப்போது ஆவியானோடு இருக்கிற அந்த ஐக்கியம் ஆழமாக இருக்குமானால், அவர் நம்மோடு வாசம் பண்ணுவது உண்மையானால், நம்முடைய பலவீனங்களை சுட்டி காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அபிஷேகம் கொடுக்கப்படுவது அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு அந்த பலவீனத்தை நாம் மேற்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆகவே இந்த அபிஷேகத்தில் நாம் வருகிற போது பலத்தையும் சொல்லித் தருகிறார், பலவீனத்தையும் அவர் சொல்லித் தருகிறார். ஆகவே நாம் எந்த இடத்தில் தடுமாறுகிறோம், எந்த இடத்தில் நாம் பலவீனப்படுகிறோம், எந்த இடத்தில் நாம் சோர்ந்து போகிறோம் என்பதை நாம் தெரிந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால் நாம் அதில் நிச்சயமாய் வெற்றியை, ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். அப்போ நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். ஆனால் அந்த பலவீனத்தை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்னிடத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, நான் இந்த இடத்தில் நான் தோற்று போய் இருக்கிறேன் என்பதை தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. ஆனால் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை தரிசிப்பதற்கு கண்களிலே பரிசுத்தம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு பாடி ஆராதிக்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு காதுகளிலே பரிசுத்தம் இருந்தது. ஆனால் அவருடைய நாவில் பரிசுத்தம் இல்லை. அந்த நாவில் சுத்திகரிப்பு தேவைப்பட்டதை குறித்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, பலமும் பலவீனமும் தெரிந்ததுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த பலவீனம் எந்த இடத்தில் இருக்கிறது, எனக்கு எப்படி தடுமாற பண்ணுகிறது என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்குமானால் நாம் பாவத்திற்கு தப்புவிக்கப்படுவதற்கு அது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். சிலவங்க கோபப்படுவாங்க, அளவுக்கு அதிகமான கோவப்படுவாங்க. கோவப்பட்ட டிவியை தூக்கி கீழே போட்டுருவாங்க. சிலவங்க பாத்திரங்களை தூக்கி அடிப்பார்கள். சிலவங்க தன்னைத்தானே கீறி கொள்வார்கள். சில கெட்ட வார்த்தை பேசுவார்கள். பயங்கரமான குழப்பங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் எல்லாம் செய்து முடித்து விட்டு சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த பலவீனத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு கோபம் வந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன். ஆமேன். எனக்கு கோபம் வந்துட்டா நான் பிசாசா மாறிவிடுகிறேன் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை.
ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறோம் என்பது இந்த தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து ஜெபிக்கும் போது தான் நமக்கு தெரியும். சிலர் எரிச்சல் அடைவார்கள், சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, சிலவங்க சண்டை போடுவாங்க, சிலவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சிலவங்க வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க, சிலர் வெளியே போவாங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, 2 நாளுக்கு சமைப்பாங்க, 2 நாள் சமைக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முற்றும் தடுமாற்றமாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தடுமாற்றத்தையோ அந்த பலவீனத்தையோ சரியாய் கண்டு கொண்டு அதை மேற்கொள்ள முடியாமல் அப்படியே வைத்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாதபடிக்கு பலத்தையும் பலவீனத்தையும் நாம் சரியாய் நிதானிக்க வேண்டுமானால் தேவ உறவுக்கு நெருங்கி வந்தால்தான், அந்த நெருக்கமான உறவுக்குள் இருந்தால்தான் இதை நாம் கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது, அந்த தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்க முடிய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? தோல்விக்கான காரணத்தையும் தேவன் சொல்லுவார், வெற்றிக்கான ரகசியத்தையும் தேவன் நமக்கு சொல்லித் தருவார். இரண்டாவது கவனிங்கள், தோல்விக்கான காரணத்தையும் தேவன் நமக்கு சொல்லித் தருவார், வெற்றிக்கான ரகசியத்தையும் தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆமென். இந்த தோல்விக்கான காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவிட்ட, நீ இவ்வளவு நாள் இப்படியாப்பா துக்க முகமா முகம் உப்பர விழுந்து கிடக்கிற? இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அது தோல்விக்கான காரணத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு வெற்றிக்கு என்ன செய்யணும் என்பதை யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். அப்போது இந்த யோசுவா தேவனுக்கு அருகில் எப்போது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவனோடு நெருங்கி இருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும் யோசுவாவை குறித்து. ஆனால் அவருக்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, என்ன யோசுவா இப்படி நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, உன் ஜனங்கள் இப்படி சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது தோல்விக்காக தேவ சமூகத்தில் போன போது தோல்விக்கான காரணமும் சொல்லப்படுகிறது, வெற்றிக்கு என்ன ரகசியம் இருக்குது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் யோசுவாவுக்கு. எனக்கு அன்பானுடைய சீசர்கள் வல்லமை வரங்களை எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிசாசு ஓடவில்லை. ஒரு பையனை ஒரு தகப்பன் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பிசாசை துரத்த சீசர்கள் கூடாமற் போயிற்று. வெட்கத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் அந்த பிசாசுகள் துரத்த கூடாமற் போயிற்று? ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி வேறு ஒன்றிலும் புறப்பட்டு போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திக்கலாம், வெற்றியை சந்திக்கலாம், சிலது தடுமாறலாம். ஆனால் தேவ சமூகத்தில் அந்த உறவில் வாழ்ந்து தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிறவது, ஏன் ஆண்டவர் இந்த தோல்வி, இந்த தொழிலில் ஏன் தோல்வி, என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் இந்த போராட்டம் என்பதை குறித்து தேவன்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாய் போதிப்பார். அவர் அழகாய் போதிக்கிற நல்ல தகப்பன், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தலைவர், அவர் நல்ல ஒரு தளபதி, நல்ல வழிகாட்டுகிறவர், வழி நடத்துகிறவர், போதிக்கிறவர், புத்தி சொல்லுகிறவர். எத்தனை முறை அவர் சமூகத்தில் வந்து எனக்கு இது விளங்கவில்லை சொல்லித்தரும் என்று கேட்டார். எத்தனை முறை அவர் சொல்லித் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிற நல்ல தகப்பனை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். ஆகவே இரண்டாவது தோல்விக்கான காரணமும் நமக்கு தெரியும், அதாவது வெற்றிக்கான ரகசியத்தையும் ஆண்டு நமக்கு சொல்லித் தருவார். அது நிமித்தம் யோசுவா எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைந்தார் என்பதை நீங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்து பின்பகுதியில் நீங்கள் அதை பார்க்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் உங்களை தாங்குகிறது. ஆகவே இந்த உறவுக்கு அருகில் நாம் நெருங்கி வரலாம். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்ணி தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவ ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? தேவ சத்தம் கேட்கிற எல்கைக்குள்ளே இருக்கிறாங்களா? தேவ நோக்கத்துக்காக வாழ்கிறாங்களா? இந்த தேவ உறவில் வாழும்போது தேவ நோக்கத்துக்காக வாழ்வாங்க, தேவன் பிடிச்ச நோக்கத்துக்காக வாழ்வாங்க, தேவனை பிரியப்படுத்தி வாழ்வாங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேவனை முன்னிலைப்படுத்துவாங்க, ஆவியான துக்கப்படுத்த மாட்டாங்க. ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது தேவனுக்காக, மனிதனுக்காக அல்ல. அப்படி என்ற ஒரு டெடிகேஷன், அப்படி என்ற ஒரு அர்ப்பணிப்பு, அப்படி என்ற ஒரு பிரதிஷ்டை, அப்படி என்ற ஒரு பார்வை அவரிடத்தில் இருக்கும். அதை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம் இது என்று சொல்லி. ஆகவே இரண்டாவது தோல்விக்கான காரணமும் வெற்றிக்கான ரகசியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொல்லித் தருவார். மூன்றாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கனியற்ற அந்தகார கிரைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். அடுத்தது அந்தரங்க பாவங்களை வெளிப்படுத்தி காட்டும் தேவ உறவு.
பெரிய தடையாய் வந்து நிற்பதை பார்க்க முடியும். தேவ உறவில் வாழ்ந்து ஜெபித்து விட்டு ஏதாயிலும் சின்ன ஆவியான துக்கப்படுத்துகிற சின்ன ஒரு கிரியை நம் மூலமாய் நடப்பிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவே முடியாது. மனது பயங்கரமாய் வாதிக்கும். மனதுக்குள் பயங்கரமான குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். ஐயோ, தேவனுக்கு விரோதமாய் பேசிவிட்டோமே, நடந்து விட்டோமே என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நம்மை உடன்படாமல் ஆவியானவர் காப்பார். ஆமென். அது முக்கியமான ஒரு காரியம். அந்தரங்க பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், அப்படிப்பட்ட கொடிய காரியங்களுக்கெல்லாம் நம்மை தப்புவித்து நம்மை காப்பாற்றுவது இந்த தேவ உறவு தான். 2 கொரிந்தியர் 4 2 வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4 2 வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமல். அப்போ தேவ உறவுக்குள்ளே வருகிற போது வெட்கமான அந்தரங்க காரியத்தை அவங்கள விரும்ப மாட்டாங்க, தந்திரமாக நடக்க மாட்டாங்க, வேத வசனத்தை மனம் விரும்புகிறபடி புரட்ட மாட்டாங்க, ஒரு காணிக்கை வாங்குவதற்காக வசனத்தை புரட்டி பேச மாட்டாங்க, ஒருவரை தன் பக்கம் இழுப்பதற்கு, தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு, நல்ல பேரை எடுப்பதற்கு, சிறந்தவர்கள் என்று பேர் எடுப்பதற்கு ஒருவரை அவர் வசீகரப்படுத்த மாட்டாங்க, வசீகரப்படுத்த மாதிரி பேச மாட்டாங்க, காணிக்கையை மனதில் வைத்து அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆமென். அவர்கள் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துவார்கள், தேவ வசனத்தை முக்கியத்துவப்படுத்துவார்கள், வசனத்தை வசனமாய் பேசுவார்கள், சத்தியத்தை சத்தியமாய் பேசுவார்கள். காரணம் என்ன? தேவ உறவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அந்தரங்க காரியங்களை அவங்க வெறுத்து தந்திரமாக நடக்க மாட்டாங்க. இந்த நாளுக்கு அப்படி இல்லை, தந்திரம் தானே இன்னைக்கு எல்லாமே தந்திரங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு ஏதாவது செய்தி ஆசீர்வாதம் என்று வைத்து விட்டால் அதைத்தான் பார்க்க போகிறோமே தவிர கர்த்தருக்குள் ஊன்ற கட்டுகிற, கர்த்தருக்குள் பலப்படுத்துகிற, தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற, வசனத்தோடு ஒரு இணைப்பு உண்டாக்குகிற, தேவனுடைய ஐக்கியத்தில் நெருங்கி வருவதற்கு கொடுக்கப்படுகிற செய்திகளை அநேகர் கவனிப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, அதை என்கரேஜ் பண்ணுவதும் இல்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ உறவில் வாழ்ந்து சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஊழியர்களுடைய செய்திகளை கேட்பதற்கு விருப்பமற்றிருக்கிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு சிறந்த அடையாளம் என்னவென்றால் அந்தரங்க பாவக்கிரிகளை அவர்கள் வெறுத்து ஆமென் தந்திரமாய் நடக்க மாட்டார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இருக்கிறார் என்று மத்தேயு 6:18 நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஒரு நாள் அந்தரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க நாள் உண்டு என்று ரோமர் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரசங்கி 12:14 நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே மூன்றாவது, அந்தரங்க பாவக்கிரியைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4வதாக, இந்த தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்கிற போது ஆசீர்வாதத்திற்கான வழியை காட்டுவது இந்த தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிப்பது தான். எபேசியர் 1 வசனம். எபேசியர் 1 வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை இந்த தேவ உறவு வழி நடத்தும். குறுக்கு வழியை நமக்கு காட்டாது, நேர் வழியை காட்டும், வசனத்தின்படி காட்டும். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் அந்த தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது மகிமையான ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆமென். எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? இந்த உலகத்தின் சொத்துக்களா? இல்லை. இந்த உலகத்தில் இவைகளெல்லாம் வேண்டும், அவைகள்லாம் இம்மைக்குரியவைகள். ஆமென். கொஞ்ச நாள் மட்டும் அனுபவிப்பதற்கு தேவனால் கொடுக்கப்படுகிறவைகள். ஆனால் நித்தியமாய் நாம் தேவனோடு இருக்க போகிறோமே, அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நம்மை நடத்த வேண்டுமானால் தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாம் தேவனோடு நெருங்கி வாழ்வது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தேவனுடைய சத்தம் கேட்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ரட்சிக்கப்படுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அபிஷேகம் பெற்றுக்கொண்டது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஆவியில் உண்மையில் ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஆனால் இதெல்லாம் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாய் தெரியாது. தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதமாய் தெரியும். ஆனால் சாதாரணமாக ஆவியில் நிரம்பி துள்ளுறாங்கல்ல, அவங்களுக்கு எது ஆசீர்வாதம் தெரியும் தெரியுமா? வீடு, காரு, பங்களா, பணம், சொத்து, ஆஸ்தி, நகை, படிப்பு, செல்வம், பாராட்டு, பதவி, இதெல்லாம் பெருசாக தெரியும். இதெல்லாம் வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. இதையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆனால் அதைவிட மேன்மையானது ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், தேவ சத்தம் கேட்டும் எல்கைக்குள் வாழ்வது, தேவனுக்காக வாழ்வது,
தேவனுடைய பாரத்தை சுமப்பது, தேவ நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பது, தரிசனத்தை பெறுவது, தரிசனத்தை காண்பது, ஆண்டவரோடு சம்பாஷிப்பது, ஆண்டவரோடு நடப்பது, அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அதை யாரும் இன்றைக்கி பெருசாக நினைக்கிறதே இல்லை. ஜெபமெல்லாம் அந்த உலகத்திற்கு இம்மைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் தேவ உறவுக்குள் நெருங்கி வரவில்லை என்பதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆலோசனையாய் சொல்லுகிறேன், இம்மைக்கான ஆசீர்வாதத்திற்கு மட்டும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் தேவ உறவுக்கு அருகில் நெருங்கி வரவில்லை என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். சரிபடுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். ஐந்தாவதாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல வார்த்தை. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வசனத்தை பாடுவோம். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த தேவ ஐக்கியத்தில் நெருங்கி வருகிற போது மனிதனோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்க வைக்கும். அந்த கவனிங்கள். அநேகர் சொல்லுவாங்க, பாரு, அவங்களாம் அப்படி உடுத்தலையா, அவங்களாம் அப்படி நடக்கலையா, நாங்கள் அப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு ஒருவர் கேட்கிறார் என்றால் அவர் தேவ உறவில் இல்லை என்று அர்த்தம். தன்னை எந்த ஊழியக்காரோடும் ஊழியக்காரியோடும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் தன்னை சிருஷ்டித்த, தன்னை ரட்சித்த, என்னோடு இருக்கிற அந்த தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை சரிபடுத்திக் கொள்வார்கள், திருத்திக் கொள்வார்கள், ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தான் தேவ உறவில் வாழுகிறவர்கள். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலையா, நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா, அவங்க அப்படிலாம் பேசலையா, நம்ம அப்படி பேசக்கூடாதா, ஏன்னா அவங்க மட்டும் எப்படி, என்னை மட்டும் இப்படி கேட்குறீங்க அப்படின்று ஒருவர் விவாதம் பண்ணுகிறார் என்றால் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு ஒரு நாளும் பார்க்க மாட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தபோது தன்னை மேன்மையாக பார்த்தார். ஆனால் தேவனை ஒப்பிட்டு பார்த்தபோது ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன் என்பதை விளங்கி கொண்டார் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போது மற்றவங்களோட அவங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்படி பண்ணலையா, அவங்க இப்படிலாம் திருமணம் நடத்துனாங்களே, நாங்கள் இப்படிலாம் திருமணம் நடத்தக்கூடாதா, அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, அவங்கள இப்படிலாம் கடன் வாங்குறாங்களே, நான் இப்படியே கடன் வாங்கக்கூடாதா இல்லை சொல்லுவாங்க. ஆனால் தெய்வ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஐயோ ஆண்டவர் துக்கப்படுவாரே, ஆண்டவர் விசனப்படுவாரே, ஆவியான துக்கப்படு என்ற அந்த எண்ணத்தோடு கூட தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்கப்பா, நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன், எப்படிப்பட்ட தேவனை நான் தொழுது கொள்கிறேன், வானம் கொள்ளாத தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிற நான், ஐயோ நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் அப்பாவுடைய பிள்ளை, தேவாதி தேவனுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, அவரை போல நான் இருக்கணும், அவரை போல மாறுவதற்கு நான் முயற்சி பண்ணணும், அவருக்கு சாயலை நான் வெளிப்படுத்தணும், அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தணும், அவருடைய குணங்களை வெளிப்படுத்தணும், அவருடைய தெய்வீக காரியத்தை வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் தான் மனசு இருக்குமே தவிர உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட வைக்காது, உலகத்திற்கு ஏற்றது போல வாழ வைக்காது, உலகத்தின் மனிதனை போல நடக்க வைக்காது, உலகத்தின் மனிதனை போல உடுத்த வைக்காது. எல்லாவற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க ஒரு ஸ்பெஷல், தெய்வ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற ஸ்பெஷல், வித்தியாசமானவர்கள். அந்த உறவுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறீர்கள், நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்க அநேகர்
தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதிருப்பீர்களே ஆனால் அந்த உறவுக்குள் வாழ்ந்து ஜெபிக்க அன்பாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அழைக்கிறார். கிருபைகளை தேவன் அழைக்கிறார். மாயந்தறிந்த உலகம், வசீகரப்படுத்துகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம், ஏமாற்றுகிற உலகம், தடுமாறப்படுகிற உலகம், தள்ளாடப்படுகிற உலகம், திசை மாறப்படுகிற உலகம், மனம் போன போக்கில் வாழ நினைக்கிற உலகம், எங்கேயாவது ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மனசில் என்ன விரும்புகிறாங்களோ அதே மாதிரி இவர் பேசுகிறாருல்ல, அவர் விரும்புகிறபடி இவர் பேசுகிறதுனால, இவங்க மனசில் இருக்கிற மாதிரி இவங்க பேசுகிறதுனால, இவங்க இஷ்டத்தின்படி அவங்க பேசுகிறதுனால, பாவத்தை கண்டுகொள்ளாததுனால, அக்கிரமத்தை கண்டுகொள்ளாததுனால, அநியாயத்தை கண்டுகொள்ளாததுனால, தடுமாறி வாழுகிற வாழ்க்கையை கண்டுகொள்ளாதனால கர்த்தனை ஆசீர்வதிப்பார், கர்த்தனை மேன்மைப்படுத்துவார், நீ இதை செய்தால் போதும் அப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆகவே இதை மனதில் கொண்டு அப்படி செய்யாமல் நீங்கள் கவனமாக இருந்து தெய்வ உறவுக்கு நெருங்கி வாருங்கள். சீக்கிரம் இந்த உறவில் வாழும்போது தான் கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வருகிற போது சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது தான் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரின் சத்தத்தை, நாம் எதிர்ந்து போகிற சத்தத்தை நிச்சயமாக கேட்க முடியும். அதை மனதில் கொண்டு தொடர்ந்து இணைந்து வாருங்கள், நெருங்கி வாருங்கள். கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்துக்கொள்வார். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. எல்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 5 காரியங்களை எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் உறவில் நாங்கள் நெருங்கி வரவும், சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழவும், அந்த உறவினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சரியாய் நிதானிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவரையும் உமக்கு அருகில் நெருங்கி வரவும், தேவ ஐக்கியத்தில் இன்னும் பலப்படவும் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் திருச்சபைகளையும் போதகர்களையும் ஊழியத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். முழங்கால் படியிடும் போது தெய்வம் பிரசன்னம் அவனை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய சிநேகிதர்களாய் ஆண்டவரே, உடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கலாய் காணப்பட கத்த உதவி செய்யும். ஆனால் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளோடு இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். இப்படி செய்யப்படுற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நம்மளை ஊழியக்காரன் நேரில் வாயில் போட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். உமக்கே துதிகர மகிமை என்றைக்கும் உண்டாகட்டும். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்த்து கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். கண்ணீரோடு உமக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தேனே, உண்மையாய் நான் கர்த்தருக்கு இருந்தேனே, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம் என்று உங்களை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வழிகளை திறந்து தாரும். பிரச்சனைகள் போராட்டங்கள் மறையட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பலவீனமாக இருக்கிற மக்களை கர்த்தர் பலவீனத்தை மாற்றி சுகத்தை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை
அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாளை காலை 5:30 மணிக்கு நாம் ஒருவர் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.